பல்லவனை ரொம்ப கோச்சுக்கிறாரு சேரன். இனிமேல் என்கிட்ட பேசாத, காலேஜ் போகிறேன்னு டெய்லி சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்புனா நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்து நிற்கிற? நாங்கள் கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா படித்து பெரிய ஆளாகணும்னு நினச்சி நீ கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்தேன். இப்போ பாரு, சோளம் மட்டும் நாங்கள் பார்க்கலைன்னா இந்நேரத்துக்கு போலீஸ் கேஸ் போட்டு உன்னை உள்ளே தள்ளி இருக்கும். எப்படியோ ஐயனாரப்பன் புண்ணியத்தில் சோளம் அங்கே இருந்ததால் உடனே உன்னை காப்பாற்ற முடிஞ்சுதுன்னு சொல்ல பல்லவன் கையை பிடிச்சி சேர பல்லவனை தள்ளி விட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. நிலாவோட வேலை விஷயமா பாண்டி ஐயனார் வீட்டை அடகு வைக்கலான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வானதி பாண்டியை பார்க்க அங்கே வராங்க. அறகுறையாக காதில் கேட்ட வானதி, வீட்டை என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்க, இல்லை வானதி, அண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. சரி, ஏன் பணத்துக்கு அங்கே இங்கேயும் அலையணும்? வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு பணம் வாங்கிக்கலான்னு பேசிகிட்டு இருக்கோம்னு பாண்டி சொல்கிறாரு. அதை கேட்ட வானதிக்கு முகமே மாறுதுங்க. இங்கே பாருங்கப்பா, பத்திரம் நம்ம கையில் தான் இருக்குது. எதுக்கு மாதம் நின்றுட்டு இருக்கீங்க? பத்திரத்தை வச்சு பணத்தை வாங்கி பட்டுன்னு நிலாவை கம்பெனியில் சேர்த்து விடுற வழியை பாருங்கன்னு சொல்கிறாரு நடேசன். சேரன், வாப்பா வானதி, டீ போட்டு தரேன், உள்ளவான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. நிலா கொல்லை பக்கம் துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து வானதியை, நல்லா இருக்கீங்களா வானதி நிலா கேட்க, நல்லா இருக்கேங்க்கா. ஏங்க்கா, புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? வீட்டு பத்திரத்தை வச்சு தான் அதுக்கு பணம் வாங்க போகிறீங்களான்னு வானதி கேட்க, நான் வேண்டான்னு தான் வானதி சொன்னேன். வேறு இடத்துல வேலை தேடி பார்க்கலாம், பணத்தை சேர்த்துட்டு அப்புறமா அந்த கம்பெனிக்கு போகலான்னு சொன்னால் வீட்டில் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அக்கா, உங்களுக்கு பணம் தேவைன்னு ஒரு நிலமை வந்ததும் சோழம் ப்ரோ எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காரு. ஆனால் பாண்டிக்கு என் மேலே அவ்வளோ லவ்வெல்லாம் கிடையாதுக்கா. இத்தனைக்கும் உங்கள் கல்யாணம் பொம்மை கல்யாணம். சோழன் ப்ரோ உங்கள் மேலே உயிராக இருக்காரு. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு வானதி பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டி அங்கே வந்துடுறாரு. ஐயோ, இந்த வானதி அன்னிக்கிட்ட என்னத்தை பேச போகிறாளான்னு தெரியலையேன்னு யோசிக்க, நான் பாண்டியை கல்யாணம் கட்டிட்டு இங்கே வந்தாலும் எனக்கு 2வது இடம்தாங்க்கா. அப்படியெல்லாம் இல்லை வானதி, உங்கள் மேலேயும் எல்லாரும் பாசமாக இருக்காங்கன்னு நிலா சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாண்டி இதுக்கு மேலே விட்டா ஏடா கூட ஆயிடுன்னு, என்ன வானதி இங்கே இருக்கியா, அன்னி கூட பேசிகிட்டு இருக்கியான்னு பாண்டி கேட்டுகிட்டே வர, நிலா விட்டா போதுனோ சாமின்னு உள்ளே போகிறாங்க. உங்கள் அன்னிக்கு பணம் தேவைன்னதும் உடனே வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறீங்க. ஆனால் உன் கடை லீஸ் எடுக்கும்போது அந்த ஐடியா உங்களுக்கு யாருக்கும் தோணலையா? அப்படி இல்லை வானதி, அந்த சமயத்தில் வீட்டு பத்திரம் எங்கே இருந்ததுன்னே தெரியல. பெரியப்பாவும் அத்தையும் பிரச்சனை பண்ணும்போது தான் சோழனும் அண்ணியும் ரிஸ்க் எடுத்து இந்த வீட்டு பத்திரத்தையே கண்டுபிடிச்சாங்க. அண்ணி அப்படி ஒரு முயற்சி எடுக்கலைன்னா இந்நேரத்துக்கு நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்திருப்போம் அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்போவும் நீ உங்கள் அன்னிக்கு தான் சப்போர்ட் அப்படித்தானே அப்படின்னு வானதி கடுப்பாகிறாங்க. சோழன் கொல்லப்பக்கம் வந்து பாண்டியும் வானதியும் பேசுகிறத பார்க்குறாரு. வானதி சண்டை போட்டுட்டு இப்போ தான் சமரசமாக வந்திருக்கா. அதுக்குள்ளே பாண்டி வானதி கிட்ட கோபமாக பேசுகிறானே, அப்படி இவங்களுக்குள்ளே என்னதான் பிரச்சனை? சரி, பாண்டியை கூப்பிட்டு தனியாக பேசி பார்க்கலான்னு சோழன் நினைக்கிறாருங்க. பாண்டி கடையில் தான் இருக்கான். அவங்ககிட்ட போய் பேசி பார்க்கலான்னு முடிவு பண்ணி சோழன் பாண்டி கடைக்கு போகிறாரு. பாண்டி சோழனை பார்த்ததும் வானதி ஏதாவது ஏடா கூடமா அன்னிக்கிட்ட பேசியிருப்பாளோ அப்படின்னு ஒரு வினாடி பாண்டி யோசிக்கிறாங்க. சோழன் பாண்டிகிட்ட, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா, வா வந்து உட்காரு. ஏண்டா, ஏதாவது பிரச்சனையா? அதை நான் தாண்டா உங்கள்கிட்ட கேட்கணும். வீட்டுக்கு வானதி வந்துட்டு போனதுலேருந்து ஆள் ஒரு திருசாவே இருக்கிற, ஏண்டா உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் ஏதாவது சண்டையா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இந்த வானதி தினமும் ஏதாவது ஒரு புது பிரச்சனையை வச்சு சண்டை போட்டுகிட்டே இருக்கா. பேசினாலும் சண்டை போடுறா, பேசாட்டியும் சண்டை போடுறா. என்ன பண்ணுறதுனே புரியல. இவளை கல்யாணம் கட்டிட்டு வந்து என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நீ தான் வரைஞ்சி கட்டிட்டு அவளை லவ் பண்ண, இப்போ வேண்டாங்கிற. சரி, அவளை உனக்கு பிடிக்கலைன்னா விட்டுட வேண்டியதானே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அப்படி இல்லைடா, அவள் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, இல்லைனாலும் கஷ்டமாக இருக்குது. அவள் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நடத்துட்டானா எல்லாம் சரியாக போயிடும். ஆனால் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா. அவள் என்கிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குன்னு பாண்டி புலம்புறாருங்க. சரி விடு, வானதி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சோழன் சொல்கிறாரு. பாண்டி கடைக்கு வானதியை வர சொல்லி சோழன், வானதி உங்கூட கொஞ்சம் பேசணும். எங்கிட்ட என்ன பேசணும்? எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க அப்படின்னு வானதி சொல்ல, இங்கே சூழ்நிலை சரியா இல்லை, எங்கூட வான்னு சோழன் வானதியை காரில் கூட்டிகிட்டு போகிறாருங்க. வானதி, பாண்டியும் ரொம்ப டல்லாக இருக்கான், நீயும் வருத்தமாக இருக்க. 2 பேத்துக்கு நடுவில் என்னதான் பிரச்சனை சொல்லு. ப்ரோ, பாண்டி பொண்ணு பார்க்க வரலன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. பாண்டிக்கு எம்எல்ஏ கொஞ்சம் கூட லவ்வே இல்லை. சேரனன்னா சந்தாக்காவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அவ்வளவு ஏன், உங்களுக்கும் நிலா அக்காவுக்கும் நடந்தது ஒரு பொய் கல்யாணம். ஆனால் நீங்கள் நிலா அக்காவை உள்ளங்கையில் வச்சு தாங்குறீங்க. பாண்டியை பாருங்க, ஏதோ கடனுக்கு நின்று லவ் பண்ணுறான். நான் தான் அவனை துரத்தி லவ் பண்ணுறேன். அவனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. அவனே கதின்னு இந்த மெக்கானிக் ஷாப்லேயே கிடக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல, இல்லை வானதி, பாண்டி வீட்டுக்கு வந்தால் கூட உங்க கூட ஃபோனில் மெசேஜ் பண்ணிட்டு தானே இருக்கான். ஒரு நாள் விடாமல் கடையிலையும் பார்த்துக்கிறீங்க. இதுக்கு மேலே தூங்குற நேரம் தான் மிச்சமாக இருக்குன்னு சோழன் சொல்ல, தூங்குறதுக்கு முன்னாடி பாண்டி என் முகத்தை நினச்சி பார்த்துட்டு தான் தூங்கணும் அப்படின்னு வானதி சொல்ல, சோழன் அப்படியே திகச்சு போயிடுறாருங்க. திகச்சு போய் வண்டி ஒரு ஓரமாக நிறுத்துறாரு. ஏன்னா நம்ம சோழனே பெரிய தில்லாலங்கடி. வானதி பேச்சு கேட்ட சோழனுக்கே மயக்கம் வருதுன்னா வானதி எவ்வளோ பேசியிருப்பாங்க சோழன்கிட்ட நினச்சி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.